சிறப்பிக்கும் திரு ராஜ் திலக் ரஷீத் அவர்களை அனைவராலும் அன்புடன் ரஷீத் என அழைக்கப்படுபவரை பெருமையுடன் அறிமுகப்படுத்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். திரு ரஷீத் அவர்கள் மதுரை எனும் பாரம்பரியமும் பண்பாடும் நிறைந்த நகரில் பிறந்தவர். தகவல் தொழில்நுட்பத் துறையில் சுமார் 30 ஆண்டுகளுக்கும் மேலான வளமான அனுபவம் கொண்டவர். அவரது வாழ்க்கை பயணம் முயற்சி, தன்னம்பிக்கை மற்றும் சமூக பொறுப்புணர்வு ஆகியவற்றின் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. அவர் தனது தொழில்முறை வாழ்க்கையை ஒரு தொழில் முனைவோராக என்ட்ரபிரினர் தொடங்கி தனது திறமை மற்றும் தலைமை பண்புகளால் உலக புகழ்பெற்ற டெல் மற்றும் ஹெவ்லெட் பேக்கர்ட் போன்ற பன்னாட்டு நிறுவனங்களில் உயரிய பொறுப்பு பதவிகளை வகித்துள்ளார். உலகளவில் உயர்ந்த பதவிகளிலும் வெற்றிகளிலும் இருந்தபோதும் அவர் மீண்டும் ஒரு முறை சமூகத்தின் அடிப்படை நிலைகளை நோக்கி திரும்பினார். தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் உள்ள இளைஞர்களின் திறமைகளை கண்டறிந்து வளர்த்து அவர்களுக்கு வாழ்க்கை உருவாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்குடன் மீண்டும் தனது தொழில் முனைவு பயணத்தை தொடங்கினார். அவரது பார்வை அத்துடன் நிற்கவில்லை. சமூக வாழ்வின் ஆழத்தை உணர்ந்த அவர் விவசாயம், கால்நடை வளர்ப்பு, நர்சரி தோட்டங்கள், உணவு மற்றும் பொழுதுபோக்கு துறைகள், அக்வேரியம், செல்லப்பிராணி வளர்ப்பு போன்ற பல்வேறு துறைகளிலும் தனது செயல்பாடுகளை விரிவுபடுத்தினார். இந்த உயரிய நோக்கங்களை ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதற்காக ரே குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என்ற நிறுவன குழுவை நிறுவினார். இந்த நிறுவனம் கிராமப்புற வளர்ச்சி, வறுமை கோட்டிற்கு கீழ் வாடும் மக்களின் வாழ்க்கை முன்னேற்றம் மற்றும் தன்னிறைவு வாய்ப்புகள் உருவாக்குதல் என்பவற்றை தன் முதன்மை இலக்காக கொண்டுள்ளது. ஒரு மனிதவியலாளர் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் என்பதால் மனித வாழ்வின் தேவைகளையும் சமூகத்தின் உண்மையான சவால்களையும் ஆழமாக புரிந்து கொண்டு மக்களின் வாழ்க்கைக்கு புதிய ஒளி, நம்பிக்கை மற்றும் மரியாதையை அளிக்கும் பணிகளில் அவர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். அனைத்திற்கும் மேலாக திரு ரஷீத் அவர்கள் கருணை, மனிதநேயம் மற்றும் எளிமை ஆகிய பண்புகளின் உருவமாக விளங்குகிறார். அனைவரிடமும் அன்பும் அக்கறையும் காட்டும் அவர் இன்றைய மாணவர்களுக்கு மட்டுமல்ல, எதிர்கால சமூகத்திற்கும் ஒரு சிறந்த முன்மாதிரி. அன்பான மாணவ செல்வங்களே, இன்று நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆளுமையின் முன்னிலையில் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய வாய்ப்பு. அவரது வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருவது ஒன்றே: வெற்றி பகிரப்படும் போதே அது அர்த்தம் உள்ளதாகும். கல்வி மனித வாழ்க்கையை மாற்றும் போதே அது வலிமை பெறுகிறது. எங்கள் பள்ளி நிர்வாகம், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் சார்பாக இன்றைய விழாவை சிறப்பிக்க வந்துள்ள எங்கள் சிறப்பு விருந்தினர் திரு ராஜ் திலக் ரஷீத் அவர்களை மனமார்ந்த வரவேற்புடன் வரவேற்கிறேன். நம் பள்ளியின் 9ஆம் ஆண்டு கலை திருவிழாவிற்கு தலைமையை விருந்தினராக வருகை தந்திருக்கும் CEO ரேஸ் அஹெட் சொல்யூஷன் and MD ரே குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் ரே கார் திரு ரஷீத் KP அவர்களை பொன்னாடை போட்டி கௌரவிக்க நம்முடைய பள்ளி தாளாளர் திரு ரமேஷ் குமார் அவர்களை அழைக்கின்றோம் மற்றும் நிறுவனம் திரு தேவ ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நம்முடைய பள்ளியின் முக்கிய
நகழ்வாக மாணவர்களின் படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் விதமாகவும் அவர்களின் படைப்பு திறனை இந்த உலகம் அறிந்து கொள்ளும் விதமாக நம்முடைய மாணவர்களின் படைப்புகளை தாங்கி வரும் ஆண்டு விழா மலரான ஏணிப்படிகள் வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. ஏணிப்படிகள் இதழை வெளியிட நம் பள்ளி தாளாளர் திரு RMS ரமேஷ்குமார் அவர்களையும் ஏணிப்படிகள் இதழின் முதல் பிரதியை பெற்று சிறப்பிக்க தலைமை சிறப்பு விருந்தினர் உயர்திரு திரு ரசீத் மதிப்புமிகு மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி கவிஞர் சல்மான் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறார். ரஷீத் சார் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் மேடை கலைக்கின்றேன். Very warm good evening to all people. Can you all hear me? It gives me immense pleasure to be a part of this great celebration, especially to see the great performances of the students. And to be honest, நான் தாளம் போட ஆரம்பிச்சிட்டேன் பசங்க டான்ஸ் ஆடுறதை பார்த்து. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட இருந்தாலே நம்மளும் ஒரு ஸ்டூடெண்ட் ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது யாரு? யார் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்டூடெண்ட்ங்கிறது யாரு? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? யார் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்? லெட் மீ டெல் யூ. இவர்கள் வருங்கால தூண்கள். அதான் ஸ்டூடெண்ட். இந்த ஸ்டூடெண்ட்ங்கிறவங்க வந்து ஐ வில் நாட் சே தட் பில்லர்ஸ் ஆஃப் த நேஷன் சொல்ல மாட்டேன், பில்லர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபியூச்சரோட டாக்டர், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ், ஜட்ஜ், டு நேம் எனி பியூரோக்ராட்ஸ் ஆர் ஈவன் பொலிட்டிக்கல் லீடர் ஆர் பிஸ்னஸ் மேன், ஹூம்ஸ் ஓவர் இட் இஸ். இந்த ஸ்டூடெண்ட் தான் ஃபியூச்சரோட எல்லாமே. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஏன்னா நானும் ஸ்டூடெண்ட்டாக இருந்து வந்தவன் தான், நான் ஓரளவு வளர்ந்துருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிற ஆசைப்படுறேன். நான் இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு மெயினாக ஒரு 2-3 விஷயங்களை நான் வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன். முதல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவை 2 முக்கியமான சென்சஸ் அப்படிங்கிறது ஒரு எண்ணம். ஃபர்ஸ்ட் சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டியோட மீனிங் என்ன? தினம் ஒரு புது விஷயத்தை படிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, அடுத்து செகண்ட் போகிறாங்க, தேர்ட் போகிறாங்க, +2 போகிறாங்க, அதுக்கப்புறம் காலேஜ் போகிறாங்க. எதனால் போகிறாங்க? படித்ததே திருப்பி படிக்கிறது இல்லை. தே ஆர் லேர்னிங் சம்திங் நியூ. இந்த தாட் என்னைக்குமே இருக்கணும். அது எந்த விஷயமா இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், கலைத்துறையாக இருக்கட்டும், தே ஆர் லேர்னிங் சம்திங் நியூ விச் தே ஹவ் நாட் நோன் பிஃபோர். இந்த சென்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது சென்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். இதோட மீனிங் என்ன? நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தினால நான் வளர்றேன், ஐ எம் க்ரோயிங். இந்த தாட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2 தாட்டு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டூடெண்ட் முன்னேற்ற பாதையில் செல்லலாம். இது வந்து
ஆழமாக நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயத்தை தான் ஷேர் பண்ணுறேன். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு விஷயத்தை யாராலையும் ஷேர் பண்ண முடியாது. சரி, இந்த 2 சென்ஸ் மட்டும் இருந்தால் வாழ்க்கையில் க்ரோ ஆயிடலாமா அப்படின்னு சொன்னால், ஏணிப்படிகள்னு இப்போ புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த 2 சென்ஸும் ஏணியில் ஏறக்கூடிய ஒரு படி தான். நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். இந்த 2 சென்ஸ் போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பில்லியார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேம் தெரியும்னு நினைக்கிறேன். மொத்தம் 14 பால் இருக்கும். ஒவ்வொரு ஆப்போனண்ட்டுக்கும் 7 பால். ஃபைனலாக இருக்க ஒரு பிளாக் பாலை போடுறவங்க வின்னர். கீத் சேத்தி அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்நேஷ்னல் பில்லியார்ட்ஸ் சாம்பியன் இருந்தார். ஸோ அவர் கன்சிக்யூட்டிவாக 5 வருஷம் வேர்ல்ட் சாம்பியனாக இருந்தவர். அவர் ஒரு ஃபைனல் மேட்ச் பேங்காக்ல நடக்கிறது மேட்ச்சுக்கு போயிட்டு அந்த மேட்சை முடிச்சுட்டு நைட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போனார். நைட்டு ரொம்ப லேட்டாக ரெஸ்டாரண்ட் போனப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ளோஸ் ஆகிருந்துச்சு. பட் ஸ்டில் அவருக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. அங்கே ஜேம்ஸ் வட்டானா அப்படின்னு சொல்லி ஒரு ஏழ்மை குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பையன் டேபிள் கிளீனரான வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். இவர் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, எல்லா டேபிளையும் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பில்லியார்ட்ஸ் போர்டு அங்கே இருந்துச்சு. ஸோ டேபிளை கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்த பையன் அந்த பில்லியார்ட்ஸ் போர்டில் அடுக்கி வச்சிருந்த பாலை ஒரு 50 செகண்டில் அவ்வளோ அழகா விளையாண்டு காமிச்சிட்டு திருப்பி தொடச்சு வச்சான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த கீத் சேத்தி திகைப்பாயிட்டாரு. பயங்கர ஆச்சரியமாயிருச்சு அவருக்கு. இப்போ ஏன்னா அவர் விளையாடுறத விட அதோட திறமையா ஒரு பையன் விளையாடுறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. அந்த பையனை கூப்பிட்டு தம்பி, இவ்வளோ நல்லா விளையாடுறியே, எப்படி கற்றுக்கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. இல்லை சார், நான் வந்து அடுத்தவங்க விளையாடுறத பார்த்து கற்றுக்கிட்டேன். இப்போ எல்லாரும் யாரும் ரெஸ்டாரண்ட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணுற டைம்ங்கிறதுனால எடுத்து வைக்கிறதுக்கு பதில் சும்மா ட்ரெயின் பண்ணி பார்த்தேன். சரி, இவ்வளோ நல்லா ட்ரெயின் ஆகாமையே இவ்வளோ நல்லா பண்ணுறியே, உனக்கு வாழ்க்கையில் என்ன லட்சியம் அப்படின்னு கேட்டேன். அதாவது நான் வந்து ரொம்ப எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பாஷையில் சொல்கிறேன். ஏன்னா தாய்லாந்து பாஷையில் சொன்னதை நம்மளால் இப்போ சொல்ல முடியாது. இருந்தாலும் ஈன்ற பொழுதில் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே வாழணும்னு நினைப்பாங்க. சான்றோன்கிறது வந்து வெறும் படிப்பினால மட்டும் சான்றோன்கிறது கிடையாது. சான்றோனோட மீனிங்கே வந்து நம்ம வந்து பெற்றவங்களுக்கு ஒரு புகழ் தேடி ஒரு முன்னுக்கு வந்து காமிக்கிறது மட்டும்தான் சான்றோன். என்னோட அப்பா அம்மாவை நான் நல்லா வச்சு பார்த்துக்கறணும், கஷ்டப்படுற எங்கள் அப்பா அம்மாவை நல்ல வசதியோடு பார்த்துக்கறணும், இதுதான் என்னோட வாழ்க்கையோட லட்சியம் அப்படின்னு. உடனே அவர் வந்து சரி, நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன், ப்ராப்பராக ட்ரைனிங் நல்லா கற்றுக்க, உன்னை நான் வந்து ஒரு சாம்பியன் ஆக்குறேன், உனக்கு விருப்பமா அப்படின்னு கேட்டோன்னு சந்தோஷமா சரி அப்படின்னா. ஆனால் என் வீட்டுக்கு மாதம் காசு கொடுக்கணுமே, அதையும் நானே கொடுக்குறேன், உன்னோட திறமை கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ட்ரைனிங் அகாடமியில் சேர்த்து விட்டு கற்றுக் கொடுத்தார். அந்த பையனும் நல்லா கற்றுக்கிட்டான். டிஸ்ட்ரிக்ட் லெவல் சாம்பியன்ஷிப்பில் வின் பண்ணான், ஸ்டேட் லெவலில் வின் பண்ணான், நேஷனல் லெவலில் வின் பண்ணான். அடுத்து ஏஷியன் கேம்ஸுக்கு போகிறான். அவன் விளையாண்டு வின் பண்ண எல்லாமே வந்து ஸ்ட்ரைட் opponent will never ever be able to get a chance to hit a ball. அந்த அளவுக்கு திறமைசாலி. அந்த மாதிரி வின் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஃபைனல்ஸ் ஏஷியன் கேம்ஸில் போயிருக்கான். மொத்தம் 8 லீக் மேட்ச்சு. 8 லீக் மேட்சையும் அதே 50 செகண்ட் 1 நிமிஷத்துக்குள்ளே ஜெயித்தான். குவார்டர் ஃபைனல்ஸ் அதே மாதிரி ஜெயித்தான். செமிஃபைனல்ஸ் அதே மாதிரி ஜெயித்தான். ஃபைனல்ஸ் நான் உங்களுக்கு அப்போவே சொன்னேன், 7 பாலை போட்டதுக்கப்புறம் அந்த பிளாக் பால், அதுதான் பில்லியர்ட்ஸ் கேமோட முறை, அந்த பிளாக் பாலை எந்த பாக்கெட்டில் போடணும்ட்டு கரெக்டாக சொல்லி போடணும். கண்ட பாக்கெட்டில் போடக்கூடாது. 7 பாலை ஃபைனல்ஸில் அதே ஸ்பீடில் போட்டான். 8வது பால் பிளாக் பால் ஒரு 5 செகண்ட் தவற விட்டான். சாம்பியன்ஷிப்பை இழந்தான். இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த பையனை கூப்பிட்டு எல்லாம் கேட்குறாங்க. அத்தனை பேரும் அதிர்ச்சி. ஸ்டேட் லெவலில் டைரக்ட் சாம்பியனாக வந்து, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து, நேஷனல் லெவலில் வந்து, ஏஷியன் கேம்ஸில் அத்தனை லீக், குவார்டர் ஃபைனல்ஸ், செமிஃபைனல்ஸ் அத்தனை ஜெயிச்சு ஃபைனல்ஸில்
7 பாலையும் போட்டாவன் அந்த ஃபைனலாக போடாமல் விட்டான் அந்த பிளாக் பால். அவனை பேட்டி எடுக்கிற எல்லாரும் கேட்குறது, அவன் சொன்ன ஹானஸ்டான ரிப்ளை என்ன? ஹானஸ்டான ரிப்ளைனா, அந்த பாலை நான் பாக்கெட் பண்ணனா நான் வந்து இந்த சாம்பியன் ஆவேன், இந்த சாம்பியன் ஆகிறதுனால எனக்கு பரிசு இவ்வளோ கிடைக்கும், அப்படின்னா எங்கள் அப்பா அம்மாவை நான் நல்லா பார்த்துக்கிற முடியும் அப்படின்னு சொல்லி அவனோட அந்த மைண்டு ஒரு 5 செகண்டில் எங்கேயோ ட்ராவல் பண்ணிடுச்சு. அந்த ஃபோக்கஸை இழந்துட்டான், அதனால அவன் தோத்துட்டான். அந்த 5 செகண்ட் மனுஷ மனங்கிறது, நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு படக்குன்னு நம்ம அமெரிக்காவுக்கு போகிறோம், ஃப்ரான்ஸில் இருக்கோம், ஜெர்மனியில் இருக்கோம், ஒரு செகண்டில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை கட்டுப்பாடு இல்லாமல் வச்சதுனால, அந்த ஃபோக்கஸ் தவற விட்டதுனால இழந்துட்டான். திருப்பி 2 வருஷம் ஆச்சு. திருப்பி அவன் ட்ரெயின் ஆகி வர்றதுக்கு கிடைச்ச வாய்ப்பு போயிடுச்சு. திருப்பி 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் கழிச்சு திருப்பி வந்து இதே மாதிரி ஏஷியன் கேம்ஸ்க்கு வந்தோம். ஃபைனல்ஸ், இதே ஃபைனல்ஸ் எல்லா மேட்சையும் வின் பண்ணி வந்து ஃபைனல்ஸ்க்கு வந்தோம். அந்த ஃபைனல்ஸ்க்கு வர்றப்ப அன்னைக்கு ஃபைனல்ஸ் நடக்க போகுதுன்னா அன்னைக்கு காலையில் ஒரு கால் வருது. என்ன கால்னா, someone has shot his father and he shot dead. யாரோ கலவரத்தில் அவங்க அப்பாவை சுட்டு கொண்டுட்டாங்கன்ட்டு. உடனே எல்லாரும் அந்த பையன்கிட்ட போய் ஜேம்ஸ் வட்டானட்ட சொல்கிறாங்க, அவர்கிட்ட அப்பா இறந்துட்டாரு, உடனே டிக்கெட் புக் பண்ணுறோம், நீங்கள் கிளம்புங்க. அவன் எதையுமே பொருட்படுத்தாமல் பில்லியார்ட்ஸ் ஃபைனல்ஸ்குள்ளே போனான். ஃபோக்கஸை இழக்கல, ஜெயிச்சான், கன்சிக்யூட்டிவ் சாம்பியன் ஆனான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபோக்கஸ். நீங்கள் இந்த 2 சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் சென்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் வச்சாலும் ஸ்கூலுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா, உங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு நல்ல உருவாக்கணுங்கிறதுக்காக பேரண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி அவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கும் போது அதுக்கு நீங்கள் நன்றி கடனாக இருக்கணும். அப்படின்னு சொன்னால் உங்களோட ஃபோக்கஸை, உங்களோட கவனத்தை செதறவும் விடக்கூடாது, தவறவும் விடக்கூடாதுங்கிறத ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அப்படி இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறலாம். இது வந்து என்னோட ரொம்ப ஹம்பிளான ஒரு சப்மிஷன். எனக்கு ஆக்சுவலாக வந்து இந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து பழக்கம் இல்லை. நான் 1 மணி நேரமாக உட்காந்துருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு ஸ்மோக் பண்ணும் போல இருக்குது. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ரைட்? ஸ்மோக்கிங் கில்ஸ். Smoking is injurious to health. Am I right? Do you all agree? But do all people know something? டயபெட்டிஸ்னால இறக்குறவங்களோட கவுண்ட் வந்து ஸ்மோக் பண்ணி இறக்குறவங்க கவுண்டை விட ரொம்ப ஜாஸ்தி. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 3 times. நான் சொல்லலை, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அதே மாதிரி ஸ்மோக்கர்ஸ் வந்து ரொம்ப நாள் உயிரோட வாழ்கிறாங்க, நான் ஸ்மோக்கர்ஸ் தான் லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ஸ்மோக்கிங் எதுக்கு ஸ்டாப் பண்ணுங்கிறாங்க? இட் இஸ் பிரைமரி டு கில் த டொபாக்கோ ஃபார்மிங். சொல்றது நல்லா இருக்கா? உண்மையா இருக்கா? இதே மாதிரி என்னோட ஒரு 7-8 ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னேன். 4 பேர் நம்பினாங்க, 3 பேர் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. What I mean from this, words when articulated in the right way, you can change someone's belief. You can alter someone's belief. அதனால வார்த்தைங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணணும். இன்னொரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் என்னோட பையன் 4 வயசு அவனுக்கு. என் பையனுக்கு ஒரு 4 வயசு. அவனுக்கு ஒரு பேட் ஹேபிட் உண்டு. பேட் ஹேபிட்னா, ஒரு தண்ணி பாட்டில் வச்சாலும் சரி, ஒரு டீ வச்சாலும் சரி, ஒரு ஜூஸ் வச்சாலும் சரி, எனி லிக்விட் ஐட்டம் பார்த்தோன்னே எடுத்து சவரில் தெளிச்சு விளையாடுவான். ஒரு நாள் வீட்டுக்குள்ளே வரும்போது ஃப்ரண்ட்டில் ஒரு ஜூஸ் கிளாஸ் இருந்துச்சு. அந்த ஜூஸ் கிளாஸை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சவரில் தெளிச்சு விளையாடு. நான் ஒன்று நில்லு செருப்பு துஞ்சிடும். இப்படிதான் நீ பண்ணுவியா? அறிவு இல்லையா உனக்கு அப்படின்னு அவன் நான் பேச கேட்டுக்கிட்டே தெளிச்சுக்கிட்டு இருந்தான். சத்தம் போட்டு போயிட்டேன். இன்னொரு 2 நாள் கழிச்சு வந்தேன்.
உள்ள நுழைஞ்சோன்னே இதே மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது, ஜூஸ் இல்லை அங்கே இடத்துல ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது. நான் உள்ள நுழைஞ்சோன்னே இந்த தடவை அவன் வந்து கண்டுக்கிறவே இல்லை, என்னை லைட்டாக பார்த்துக்கிட்டே அப்படி தெளிச்சுக்கிட்டு. இந்த தடவை நான் என்ன பண்ணேன்னா, கண்ணுக்குட்டி இங்கே வா, யூ ஆர் அ பிக் பாய் நவ், நீ செய்யக்கூடாது, அடுத்தவன் செய்கிறத பாட்டு. Everybody needs their pride and respect. Nobody likes to be threatened or intimidated. சொல்ற மாதிரி சொன்னோம்னா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க, எல்லாருமே திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. இது கண்டிப்பாக இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லி ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? குளோபல் வார்மிங்கிறது ஆக்சுவலாக உண்மையிலே பார்த்தா ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ. ஆனால் நீங்கள் டிவி போட்டு பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் பேசிக்கிட்டு இருப்பார். See this graph is going this way, the water level is rising, இப்படியே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க, யாருக்கும் எதுவுமே புரியாது. ஆனால் அது ரொம்ப சீரியஸான விஷயம். இப்போ என் ஏஜில் உள்ளவங்க நிறைய பேர் இருக்கீங்க, இந்த போலியோ சொட்டு மருந்து எவ்வளோ அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரியும்ல உங்களுக்கு? ஸோ பலவிதமான நியூஸ் பேப்பர் ஆடு, போஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குது. போலியோ சொட்டு மருந்துனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, இந்த கக்குவான், இருமல், தொண்டை அடைப்பான், இந்த மாதிரி எல்லா நோயிலிருந்து தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு. நீங்கள் ஒரு 35 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்டை எடுத்துட்டு இன்னைக்கு இருக்க ரிப்போர்ட்டையும் எடுத்தீங்கன்னா, the number of people who got attacked by polio vis-a-vis the number of people who are dying because of that has drastically reduced. இதோட ரீசன் தமிழ்நாட்டில் சொல்லணும்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லாருக்கும் தெரியும். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போலியோ சொட்டு மருந்துக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கும். யாருக்காவது ஞாபகம் இருக்கான்னு தெரியல. கண்டிப்பாக நான் சொன்ன இந்த ஒரு வாசகத்தை சொன்னால் ஞாபகம் வரும். இந்த பையனை பாருங்க, பெற்றவங்க செஞ்ச பாவமும் பிள்ளைங்க செஞ்ச பிள்ளைங்க இருக்க சாபமும் கிடையாது, போலியோ சொட்டு மருந்தை மறக்காமல் போடுங்க அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் சொன்னார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்க பாதி பேர் நம்ம தலைவரே சொல்லிட்டார், ரஜினி சொல்லிட்டாருன்னே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ if you are a role model, you will be respected. What you say will be absolutely believed and taken to the heart. ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல வர்றது என்னன்னா, டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், இவங்க எல்லாம் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு they are the ரோல் மாடல். இன்னொரு ஒரு சின்ன விஷயம், என்னோட ஃப்ரெண்டு இதே மாதிரி, அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், நல்லா படிக்கக்கூடிய பையன், எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்ததில்லை, செகண்ட் தேர்ட்ல தான் எடுப்பான். அவங்க அப்பா வந்து இஸ் நாட் அ கை ஹூ வில் பி இம்ப்ரெஸ்ட் தட் வெரி ஈஸிலி. ரொம்ப அப்படி அவ்வளோ சீக்கிரம் அவரை இம்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. ஆனால் இந்த பையனோட ஆசை என்னன்னா, எங்கள் அப்பாவை நான் எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி பெருமைப்படுத்தணும் சொல்லியே முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான். பட் அவனுக்கு ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் அவனால் இம்ப்ரெஸ் பண்ணவே முடியல. ஃபைனலாக காலேஜ் ஜாயின் பண்ணான், இன்ஜினியரிங் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி யாருமே எடுக்காத அளவுக்கு A கிரேடு in all the subjects he got, and you will not believe he scored centumங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப இம்பாசிபிளான ஒரு விஷயம். in all subjects he got. அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கண்டிப்பாக எங்கள் அப்பா இதில் வந்து ரொம்ப சந்தோஷமும் பெருமையும் பட்டிருப்பார் என்னை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரே ஒரு கால் பண்ணி, அப்பா உங்களுக்கு தெரியுமா, நான் வந்து அக்ராஸ் யூனிவர்சிட்டிஸில் யாருமே எடுக்காத அளவுக்கு நான் மார்க் எடுத்திருக்கேன், இப்போ நீங்கள் பெருமைப்படுறீங்களா என்னைய பார்த்து, ஆர் யூ ஹாப்பி அப்படின்னு சொன்னேன். மை சன், ஐ எம் லிட்டில் பிஸி, ஐ வில் கால் யூ பேக் அப்படின்னு சொல்லிச்சு. ஐ எம் லிட்டில் பிஸி, ஐ வில் கால் யூ பேக். அவ்வளோ சந்தோஷமாக சொன்னாங்க, மனசு உடஞ்சிட்டேன். He got into an unwanted crowd. ஒரு அன்வான்ட் க்ரௌடோடு சேர்ந்தான். ட்ரக்ஸு, சிகரெட், ட்ரிங்க்ஸ் அத்தனையும் ஸ்டார்ட் பண்ணான். ஃபைனலி he died one day because of heart attack. அந்த ஒரு சின்ன வார்த்தை சொல்லியிருந்தா ஒரு உயிர் கண்டிப்பாக காப்பாற்றிருக்கலாம். ஸோ அதனால I have a humble request to all the parents and the teachers. இன்னைக்கு ஸ்டூடெண்ட் வந்து நான் சொன்ன இந்த சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி, சென்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்,
ஃபோக்கஸ் இதனால மட்டும் வர்றது முக்கியம் கிடையாது. இட்ஸ் அ ரிதம். It's a collaborative work. It's a collaborative work by parents, teachers and the students. So அந்த ஒரு ரிதத்தோட லீட் பண்ணோம்னா லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், பயங்கர ஹாப்பியாக இருக்கும். We'll get into a great nation and we can create such a happy and a healthy environment. So this is what my submission. And last but not the least, I just want to say one more thing. Fear. Fear na enna? Bayam. Students should have fear, but not the meaning of bayam. F-E-A-R. Forget everything and rise. Forget everything and run. You people are capable. Wish you all the very best for all your future endeavors. And with this, I would like to thank for giving me this opportunity. Thank you so much. Yeah. மாணவர்களுக்கு சிறப்பு அறிவுரை வழங்கிய சிறப்பு விருந்தினர் திரு ரஷீத் அவர்களுக்கு சேது பள்ளி நிர்வாகம் சார்பாக நன்றி. சேது துளிர் விழாவிற்கு வருகை புரிந்த பெற்றோர்களுக்கும் வெவ்வேறு பள்ளி நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நிர்வாகம் மற்றும் ஆசிரியர்களின் சார்பாக வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்கேஜி முதல் 9ஆம் வகுப்பு வரை முதல் 3 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு விருது பெற அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். எல்கேஜி முதல் 9ஆம் வகுப்பு வரை முதல் 3 மதிப்பெண்கள் பெற்ற எமது பள்ளியின் மாணவர்களுக்கு விருது வழங்குவதற்காக சிறப்பு விருந்தினர் திரு ராஜ் திலக் ரஷீத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். LKGA third rank goes to R.M. Perendan Sabresh, S.K. Vashika. Second rank goes to S. Jashvika. First rank goes to Velayuda Pandi B. LKGB. Third rank goes to V. Yukesh. Second rank goes to S. Parvati Aradhana. First rank goes to G. Pragadesh. LKGC. Third rank goes to V. Dinesh. Second rank goes to D. Sushmita Sri. First rank goes to K. Shashika. LKGB. Third rank goes to L. Dashita. Second rank goes to N. Pritesh. First rank goes to K. Shabanasri. UKGA. Third rank goes to P. Shashwan. Second rank goes to M. Mahilini. First rank goes to K. Yohamudran. UKGB. Third rank goes to K. Bhuvanika. Second rank goes to A. Advika Sri. First rank goes to N. Sanjit. First A. Third rank goes to M. Akila. Second rank goes to M. Bala. First rank goes to Abdul Farid. First B. Third rank goes to Mridula Sri. Second rank goes to Shrika. First rank goes to Hafsa. First C. Third rank goes to D. Kuberan. Second rank goes to Jaidev. First rank goes to Kamesh. Second A. Third rank goes to Desika. Second rank goes to Vikasri. First rank goes to Subiksha. Second B. Third rank goes to Rashvika. Second rank goes to Deepan Raj. First rank goes to Sanjita. Third A. Third rank goes to Madhu Pandian. Second rank goes to Tafia. First rank goes to Lohita. Third B. Third rank goes to Tirashi. Second rank goes to Trishika. First rank goes to Rajasri. Fourth A. Third rank goes to Ranjana K. and Rakshika S. Second rank goes to Dashini S. First rank goes to Usha Lakshmi. Fourth team. Third rank goes to G1. Second rank goes to Jarolin. First rank goes to Kayal. நீ குரூப் போட்டு
Raksha. First rank goes to Barbalisha. Fifth B. Third rank goes to Hashini. Second rank goes to Sakti. First rank goes to Janani. சவுண்ட் விடுறா தனுசு பக்கத்தில் போய் அது எங்க பார்த்து என்ன வரல வேண்டாம் தனுசு. Sixth standard. Third rank goes to Divya Darshini. Second rank goes to Samra Fatima. First rank goes to Kiteri. Seventh. Third rank goes to Lavanya. Second rank goes to Sivabalan. First rank goes to Vaishnav. Eighth. Third rank goes to Nikesh. Second rank goes to Kiteri Shoshia. First rank goes to Hansika. Ninth standard, third rank goes to Sahil Fatima, second rank goes to Asrin Fatima, first rank goes to Haripriya. பிரைஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்டை அவங்கவுங்க கிளாஸ் டீச்சர் வந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க. கேஜி டு 9th ஸ்டாண்டர்ட். பிரைஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்டை கிளாஸ் டீச்சர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க. எல்கேஜி டு 9th ஸ்டாண்டர்ட். Adherence Award. Second standard, Kritik, Mohan Raj, Rakshika, Vigastri, Jyotika Sri. Third standard, Shanmugam, Rajasri. Fifth standard, Yashwant, Mohammad Ansari, Hashini. Sixth standard, Pragatish, Pandian. Seventh standard, Livin Sharan. Eighth standard, Gogul, Charumadi. Ninth standard, Navin Chandru. மாணவர்களுக்கு விருந்து வழங்கிய சிறப்பு விருந்தினர் திரு ரஷீத் அவர்களுக்கு நன்றி.